வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 40 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த 2 ஆசனங்கள் ஒரு 10 நிமிடம் செய்யும் பொழுது, அந்த நம்ப நடைப்பயிற்சியில் செல்லுகின்ற அந்த பலன்கள் என்பது இதில நம்ம கிடைக்கப் பெறலாம். நான் நடைப்பயிற்சி போவது தவறு என்று எந்த பதிவிலும் குறிப்பிடப்படவில்லை. நடைப்பயிற்சி போறவங்க தாராளமா போங்க. நடைப்பயிற்சி போவதனால் பலவிதமான நன்மைகள் உண்டு. இப்ப நடைப்பயிற்சி போக முடியாத பல பேர் இருக்கக்கூடிய நிலையில், இது அவர்களுக்குண்டான பதிவு. பதிவ முழுமையா பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சிலர் தவறான பதிவுகள் கமெண்ட்ஸ்ல வருது. அதுபோல வரும்பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா, இதுல நடைப்பயிற்சி செல்லும் பொழுதும் என்ன பயன் என்பது எங்களுக்கு தெரியும். அதேபோல ரன்னிங்ல போனாலும் எதுபோல பயன்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால தயவுசெய்து தேவையில்லாத பதிவுகள பதிவிட வேண்டாம். அதேபோல மலைக்கு மேல ரன்னிங் போறதும் சரி, இல்ல வாக்கிங் போறதும் சரி. நாங்கலாம் இது அந்த காலத்திலேயே கராத்தே லைன்ல இருக்கும்பொழுது, நாங்க மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் இதோடைய பயன்கள் என்பது அறியக்கூடிய ஒரு நிலையில கற்று அறிந்து இருக்கின்றோம். அதனால கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது சரியான முறையில் கமெண்ட்ஸ் அளிக்கப்பட்டால் அதற்குண்டான தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படும். இதுல நம்ம இந்த நடைப்பயிற்சி செல்லும் பொழுது உங்களுக்கு உடல் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுதும் அதற்குண்டான நன்மைகள் என்பது நம்ம தாராளமா பார்க்கலாம். இதுல நடைப்பயிற்சி காலையில நம்ம செய்யும்போது சில வித கோட்பாடுகள் நம்ம இதற்கு முன்னாடி இருந்த பதிவுல நம்ம போட்டிருக்கோம். அதே போல யோகாசனம் செய்யும் பொழுது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். அதே போல யோகாசனம் செய்து முடித்த உடனே, இப்ப உதாரணத்துக்கு நீங்க குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீர் ஆகாரம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்வது என்பது நல்லது. இந்த யோகாசன பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இதுல மூச்சு காத்தும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும், பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அதே போல நம்மளுடைய கைகளை மேலே உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இது இயல்பாக நம்ம இந்த செய்கின்ற பயிற்சிகள்ல எல்லா விதமான பயிற்சிகளில் பொதுவான ஒரு கருத்து இது. அதே போல ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒருவர் ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது நின்று கொண்டு முன்னால வளையக்கூடிய நிலையில, உதாரணத்துக்கு நம்ம பாதாஸ்தாசனம் இது போல நிலைகள் நம்ம சொல்லலாம். இது போல பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் அது போல பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம். பின்ஸ்தானமா வளையக்கூடிய பயிற்சிகள் என்பது மேற்கொள்ளலாம். இப்ப நம்ம இப்போ சொன்னதுக்கு உண்டான அந்த 2 பதிவுகள் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போட்ட பதிவு இல்ல. எனக்கு இப்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தால நம்ம ஆல்ரெடி போட்ட பதிவு இது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தவும். நடைபயிற்சி தவறு என்பது கிடையாது. சில நேரங்களில் நடைபயிற்சி செல்வதற்கு இயலாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். மழை காலங்களிலும் இல்ல வேற எதனா உடல் ரீதியாக சில சமயங்களில் அந்த நடைபயிற்சி செல்வது இயலாத ஒரு நிலையில் நம்ம பார்க்கலாம். நம்ம இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நடைபயிற்சியில எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது தாராளமா இதுல நம்ம பார்க்கலாம். அதே போல உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் ஒரு 3 மாதம் சென்ற பிறகோ இல்ல டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகோ நடைபயிற்சி என்பது போகலாம், தவறில்லை. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கின்ற ஒரு பட்சத்துல ஓய்வு முடிந்த பிறகு திருப்பி நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம முதல்ல நடந்த போலே ஒரு 3/4 மணி நேரமோ இல்ல 1/2 மணி நேரமோ எடுத்த உடனே அது போல நடக்க வேண்டாம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ ஒரு 15 நிமிடம் நடந்தாலே போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் டே பை டே போக போக உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்தலாம். ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 3/4 மணி நேரமோ போதுமான ஒன்று. ஓய்வுல இருந்து திருப்பி நடைபயிற்சிக்கு வரும் பொழுது நம்ம முதல்ல நடந்த போலே நடப்பது என்பது தவறான ஒன்று. டே பை டே இன்க்ரீஸ் பண்ணீங்க போதும். நடைபயிற்சி போவது தவறான ஒரு விஷயம் என்பது கிடையாது. அது போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது
செய்யலாம். இப்போ கைகள் வந்து இது போல கொண்டு வரோம். நம்ம டோல இது போல நிக்கிறோம். கைகள் இது போல கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அதாவது கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு போன பிறகு இது போல நடக்கலாம். அதே போல கீழ் ஸ்தானத்திலையும் இதே போல போலாம். இதை நம்ம டோல தான் நடந்து வரோம். இது வந்து தாராளமா நம்ம வந்து ஒரு நிமிடம் என்பதை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல நடங்க, அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கீழ்ஸ்தானத்துல நடக்க ஆரம்பிக்கலாம். இது போல நடக்கும் பொழுது உங்களுடைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். நம்மளுடைய விரல் பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு கால் பகுதியிலிருந்து நம்மளுடைய கால் பகுதி, மூட்டு பகுதி, உங்களுடைய தொடை, இடுப்பு பகுதி, உங்களுடைய ஸ்பைனல் கார்ட், உங்களுடைய கைப்பகுதி, அதே போல நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு எளிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். இது வந்து உங்களால செய்ய முடியலன்னா வித் வால் சப்போர்ட்டோட நம்ம ஸ்டாண்டிங்லும் தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது போல நிக்கிறோம். இப்போ நம்ம நடைபயிற்சி போகும்பொழுது இந்த நிலையில தான் இருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கின்ற பயிற்சியின் பேர் வந்து உட்கடாசனம். உட்கடாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது, மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுடைய தொடைப்பகுதியில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவுப் பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இடுப்புக்கு நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நம்முடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு வலுவளிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இதுல வந்து ஒரு நிமிஷம் நீங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்த ஒரு நன்மை என்பது தாராளமா இந்த பயிற்சியில என்பது நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம இப்போ ஒரு எளிய வார்ம் அப் செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த ஆசனம் என்பது நம்ம செய்யலாம். இதுல மூட்டுல எனக்கு அதிகமா பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல கீழே வந்து ஃபுல்லா உட்கார வேண்டாம், பாதி போதும். உதாரணத்துக்கு நம்ம இது போல இருக்கோம், இருந்துட்டு இது போல அமரணும். ஒரு வார்ம் அப் இது. எனக்கு இப்ப மூட்டுல பிரச்சனை இருக்கு என்ற ஒரு பட்சத்துல இந்த அளவு இருந்தா போதும். இது வார்ம் அப் தான். இதை வார்ம் அப் இது இந்த நிலை செய்தால் போதும். இப்ப எனக்கு மூட்டுல பிரச்சனை இல்லைன்ற ஒரு பட்சத்துல இப்படி இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்தியன் டாய்லெட்ல அமருகின்ற ஒரு போஸ்டர்ல இருக்கலாம். இப்ப வந்து ஆசனம் பார்க்கின்றோம். கைகளை கொண்டு வரோம். கைகளை கொண்டு வரும்போது மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து எடுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. ஸ்பைன் கார்டு நேரா இருக்கணும். இதுல இந்த நிலையில ஆரம்பத்துல ஒரு 50 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். சாதாரண மூச்சு. இப்போ என்னால செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை கொண்டு வரோம். சாதாரண மூச்சு. உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தாராளமா இதுல 1 நிமிஷம் இருக்கலாம். அதாவது 25 எண்ணிக்கையா தாராளமா நீங்க வந்து ஒரு 4 தடவை 5 தடவை என்பது இந்த ஒரு பயிற்சி செய்தாலே போதும். 25 எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இதே நிலையில இருக்கிறோம். இதை ரெகுலரா செய்யும் பொழுது வாக்கிங்க்கு உண்டான ஒரு நன்மை என்பது ஏற்படும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.